தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னி எபிசோட்ல ரிஷியோட அம்மாவும் அப்பாவும் கோயில்ல தாலிய வச்சு வேண்டி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவ பிடிச்சு வீட்டுக்கு வராங்க. இளமதியோட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ ஆட்டோல வரும்பொழுதே ரிஷியோட அம்மாவுக்கு ஒரே கவலை. ஏன்னா நடந்தது எல்லாமே அபசகுனமா இருக்குது இல்லையா? அதே கவலையில வர்றாங்க. வர்ற வழியில அந்த ஆட்டோவும் ரிப்பேர் ஆயி நின்னுடுது. வேற வழியே இல்ல. ஆட்டோவ இப்பொழுதைக்கு கிளப்ப முடியாது அப்படின்னு டிரைவர் சொல்லிடுறாப்ல. அந்த வழியா நம்ம பரம ஆட்டோவுல வராப்ல. உடனே அந்த ஆட்டோ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, பரமன நிப்பாட்டி ரிஷியோட அம்மாவையும், அப்பாவையும் அதில ஏத்தி விட்டுர்றாப்ல. அந்த டைம் பார்த்து அந்த தாலி இருக்கிற பேக் வந்து அந்த பழைய ஆட்டோவிலேயே விழுந்துருது. ஸோ அது தெரியாம இவங்க பாட்டுக்கு கிளம்பி பரமனோட ஆட்டோவுல இளமதியோட வீட்டுக்கு வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு எல்லாரும் எடுத்து வச்சு தாலிய எடுக்கலான்னு போனா, தாலியோட பையையே காணோம். உடனே ரிஷி என்னாச்சு? அப்படின்னு சொல்லி வெளியில வந்து பார்த்தா, பரம ஆட்டோவுல வர்றத தெரிஞ்சுக்கிட்டு, பரமன் தான் திருடிட்டான் அப்படின்னு பரமன் மேல திருட்டு பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல ரிஷி. நான் எடுக்கவே இல்ல அப்படின்னு ரிஷியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. ஏன்னா கொஞ்ச தூரம் தானே நம்ம ரிஷிய ஏத்திக்கிட்டு வந்தாப்ல. இவங்க தானே அந்த பைய எடுத்துக்கிட்டு வந்தாங்க. எப்படி பரமன் மேல பழிய போட முடியும்? இளமதியும் நம்ம இளமதியோட அப்பாவும் பரமனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த பழைய ஆட்டோக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, "உங்க பை என் ஆட்டோலயே விழுந்துருச்சு" அப்படின்னு எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. இப்ப வீணா நம்ம பரமன் மேல திருட்டு பழிய போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எதுவும் கண்டுக்காம அதான் தாலி கெடைச்சிருச்சுல வாங்க போலாம் அப்படின்னு உள்ளார போக பார்க்குறாங்க. ஆனா இளமதி இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல நீங்க எப்படி பரமன திருடன்னு சொல்லலாம்? அதெல்லாம் முடியவே முடியாது. பரமன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க" அப்படின்னு ரிஷிய பார்த்து சொல்ல, ரிஷிக்கு வேற வழியே இல்ல. பரமன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாப்ல. அதுக்கப்புறம் தான் உள்ளாரயே போறாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தாலி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்ப மாப்பிளை ஊர்வலம்லாம் நடக்கப் போகுது. மறுநாளே கல்யாணம் மாட்டுக்கு அதாவது கல்யாண நேரத்துக்கே வந்துருச்சு. இந்த பக்கம் ரிஷிக்கு வேற ஒரு ஃபோன் கால் வருது. அது என்ன ஃபோன் கால் அப்படின்னு தெரியல. நம்ம பரமன் உட்காந்துருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல வந்து சில லிஸ்ட்லாம் எழுதியிருக்கு. அத எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப அங்க வர்ற நம்ம இளமதியோட அப்பாகிட்ட, "இது யாரு எழுதுனது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இளமதி தான் எழுதுனது" அப்படின்னு சொல்றாப்ல. அப்பத்தான் பரமனுக்கே உண்மை தெரிய வருது. இது இளமதியோட கையெழுத்துனா, அன்னைக்கு நாம படிச்சது யாரோட கையெழுத்து? அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தேகப்படுறாப்ல. உடனே அந்த லிஸ்ட்ட எடுத்துக்கிட்டு நேரா கலா வீட்டுக்கு தான் போறாப்ல. கலா வீட்டுக்கு கிட்டுக்கிட்டுன்னு ஓடி தன்னோட ரூம்ல போயிட்டு இளமதி எழுதின அந்த லெட்டர எடுக்குறாப்ல. உடனே கலாவும் பின்னாடியே வந்து அந்த லெட்டர புடுங்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.